பயிற்சி மையத்தின் 2ஆம் நிலை காவலர் தேர்வு பிசி மற்றும் இந்தியன் நேவி மற்றும் ஏர்ஃபோர்ஸுக்கான ஆன்லைன் வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளது. நேரடி பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் சேர்ந்து பின்னர் லாக்டவுன் நிறைவடைந்த பிறகு எங்கள் பயிற்சி மையத்தை நேரடியாக அணுகி பயிற்சி பெறலாம். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். தாவரவியல், தாவரம் வாழும் உலகம். சரிங்களா? இதுல இருந்து கேள்விகள் பார்க்க ஆரம்பிக்கலாமா? சரி, முதல் கேள்வி, தாவரத்தின் பாகங்கள் யாவை? எப்பவுமே கவனிங்க, நடக்கும் போதே நீங்க நோட்ஸ் எழுதணும். புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கும். அது மிக சிறந்த மெத்தட். அதை எப்பவுமே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. எழுதுறதுக்கு கலைக்கக்கூடாது, நம்ம தயங்கக்கூடாது. தாவரத்தின் பாகங்கள் யாவை? பொதுவாக ஒரு தாவரம் எடுத்தீங்கன்னா அதுல வேர்னு ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா? அடுத்தது தண்டு, அடுத்தது இலை, அடுத்தது மலர்கள். ஆக தாவரத்தின் பகுதிகள் அல்லது பாகங்கள் வேர், தண்டு, இலை மற்றும் மலர்கள். சரிங்களா? அடுத்தது பூக்கும் தாவரங்களின், மீண்டும் பாருங்க, பூக்கும் தாவரங்களின் 2 முக்கிய தொகுப்புகள், தொகுப்பு பகுதிகள். பூக்கும் ஏன்னா தாவரங்கள் எப்படியும் பிரிக்கலாம் நம்ம. பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். நீங்க கேட்கலாம், பூக்காத கூட என்ன தாவரம் இருக்குல்ல சார்? இப்போ பாசி இருக்குது, பாத்ரூம்ல குளத்துல எல்லாம் பாசி இருக்குது, அது பூக்குதா? பூக்கிறது இல்லையே. ரிக்ஷியான்னு ஒரு பிரேவபைட் தாவரம் இருக்குது, அதுவும் பூக்கிறது இல்லையே. எப்படி நம்ம விலங்குகளை 2ஆ பிரிக்கிறோம்? முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை. அதே மாதிரி தான் தாவரங்களை 2ஆ பிரிக்கிறோம். பூக்காத தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். சோ இந்த பூக்கும் தாவரங்கள்ல 2 தொகுப்பா பிரிக்கிறோம். ஒரு தாவரத்தை எடுத்தினா ஒண்ணு தாவர வேர் தொகுப்பு, இன்னொன்னு தண்டு தொகுப்பு. அவ்வளவுதான். பூமிக்கு அடியில் இருக்கிற தொகுப்புக்கு என்ன பேரு? வேர் தொகுப்பு. பூமிக்கு மேல இருக்கிற தொகுப்புக்கு தண்டு தொகுப்புன்னு பேரும். அந்த தண்டில் தான் உங்களுக்கு கிளைகள் இருக்கும், இலைகள் இருக்கும், மலர்கள் இருக்கும். மலர்கள் நிறைய மஞ்சரின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? மலருக்கும் மஞ்சரிக்கு என்ன வேறுபாடு? சில பூக்கள் செடிகளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கொத்து கொத்தா இருக்கும். கொத்து கொத்தா இருந்தா அது பேர் மஞ்சரின்னு பேர். பூக்களின் தொகுப்புக்கு என்ன பேரு? மஞ்சரி. இப்போ செம்பருத்தி இருக்கு இல்லைங்களா? இப்போ காகித பூ பார்த்தீங்கன்னா, காகித பூ, அந்த காகித பூலாம் கொத்து கொத்தா தான் இருக்கும், அது மஞ்சரி. செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க, ஒரு பூவா தான் இருக்கும், அதான் மலர். இப்போ அதே காகித பூவில் ஒரு பூ வந்து ஒன்னே எடுத்தா அதுங்க பேரு மலர். அப்போ மஞ்சரி என்பது மலர்களின் தொகுப்பு. அதுல எண்ணற்ற மலர்கள் காணப்படும். சில தாவரங்கள்ல மஞ்சரிகளா காணப்படும், சில தாவரங்கள்ல மலர்கள். உதாரணத்துக்கு செம்பருத்தி சொல்லிட்டேன் பாருங்க. செம்பருத்தி பூவில் வந்து பெஸ்ட் மலர்கள் தனித்தனியா தான் இருக்கும், கொத்து கொத்தா இருக்காது. காகித பூ கொத்து கொத்தா தான் இருக்கும். சரி, ஆக பூக்கும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்களில் 2 முக்கிய தொகுப்பு பகுதியில் காணப்படும். ஒன்று வேர் தொகுப்பு, மற்றொன்று தண்டு தொகுப்பாகும். சரிங்களா? இப்ப அடுத்தது, இந்த வேர் தொகுப்பானது 2 வகையாக காணப்படும். 2 வகையாக காணப்படும். ஒன்று ஆணி வேர் தொகுப்பு, ஆணி 3 சுழினி, ஆணி வேர் தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு. கேள்விப்பட்டிருப்பீங்களே? வேர் தொகுப்பில் 2 வகையாவை, ஆணி வேர் தொகுப்பு, சல்லி வேர் தொகுப்பு. இதை பாருங்க, போட கவனிங்க. இது ஆணி வேர், இதுல இருந்து வர்றது இது பாருங்க, இதெல்லாம் இதுதான் ஆணி வேர். சல்லி வேர் எப்படி இருக்கும்? போடலாம், அப்படியே சல்லி வேர் போட்டு காமிக்கலாமா? பாருங்க, அப்படியே ஒரு கொத்தா இருக்கும். தென்னை மரம், பனை மரம், நெல், புல், வாழை, இது போன்ற தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா, புரியுதா பாருங்க உங்களுக்கு? ஒரு புல்லு பிடுங்குங்களேன், கிராஸ், எல்லா வேரும் சமமா இருக்கும் இல்ல? அதான் சல்லி வேர். இதே ஆணி வேர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய வேர் இருக்கும், அது வந்து பக்கவாட்டு வேர் வரும், அதை விட சின்னதா என்னது வேர்த்துவிகள் போன்ற பகுதியில் காணப்படும். இது வந்து நீங்க பிடுங்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த வேர் தொகுப்பை வச்சு 2 வகையான வேர் தொகுப்பு இருக்குன்னு பாக்குறோம். ஆணி வேர் தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு. சரிங்களா? கேள்வி என்னன்னா, ஆணி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும்? எழுதிக்கோங்க. ஆணி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும்? எந்த தாவரங்களில் காணப்படும்?
ஆன்சர் வந்து இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்கள். இருவித்திலை தாவரங்கள் என்ன? வேர்க்கடலை இருக்கு, அதை எடுத்து ஒரு தட்டுங்க, ரெண்டா உடையும். மொச்சக்கொட்டை ரெண்டா உடையுது, பட்டாணி ரெண்டா உடையுது. எந்தெந்த விதையெல்லாம் சமமா ரெண்டு பகுதியா பழகுதோ அதெல்லாம் இருவித்திலை தாவரங்கள். அப்ப இருவித்திலை தாவரங்கள் காணப்படும் அந்த மாதிரி விதை ரெண்டா உடையக்கூடிய இருவித்திலை தாவரங்களுடைய வேர்கள் எல்லாம் ஆணி வேர் தொகுப்பு. இப்போ அடுத்தது சல்லி வேர் தொகுப்பு இருக்குன்னா ஒருவித்திலை தாவரங்கள் இருக்கும். அப்போ அடுத்த கேள்வி எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கிறேன்னா, சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும்? சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும்? என்ன சொன்ன பதில? ஒரு வித்திலை தாவரங்கள். ஒரு வித்திலை தாவரங்கள். அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இந்த உதாரணம் எழுதிக்கணும். ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்கள் காணப்படும்? இருவித்திலை தாவரம் சொன்னீங்களா? இருவித்திலை தாவரம் உதாரணத்துக்கு அவரை, துவரை, பட்டாணி, புளிய மரம், ஆலமரம், வேப்ப மரம். ஸோ இடல மேலே கொடு வேப்ப மரம். ஸோ இதெல்லாம் வந்து இருவித்திலை தாவரம். இதெல்லாம் இந்த வேற பார்த்தே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவித்திலை தாவரங்கள். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? பனை மரம், தென்னை மரம், நெல், புல், வாழை. சரிங்களா சொல்றது? இதெல்லாம் இதுல வந்துடும், ஒருவித்திலை தாவரங்கள் வரும். ஒருவித்திலை தாவரங்களில் காணப்படும் சல்லி வேர் தொகுப்பு உதாரணம் இது. சரிங்களா? ரைட். தென் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போறது தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது. கேள்வி எழுதிக்கலாமா? தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது எந்த பகுதி? கேள்வி எழுதிக்கோங்க. மீண்டும் படிக்கிறேன். தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி எது? கேள்விதான். தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி என்ன நினைக்கிறீங்க? ஒரு தாவரத்தோட மைய பகுதி என்ன இருக்கும்? தண்டு. எஸ், தண்டு என்பது சரியான பகுதி. சரி, அடுத்த கேள்வி. இப்போ வேர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? வேரின் வளர்ச்சி எத்தகையது? வேரின் வளர்ச்சி எத்தகையது? எத்தகையதுன்னா நேர்புவி நாட்டம். நேர்புவி நாட்டம். நேர்புவி நாட்டம் என்னன்னா கிராவிடேஷன் சொல்றீங்களா, புவியீர்ப்பு விசை. அந்த புவியீர்ப்பு விசையை நோக்கி வளர்வதால் வேரின் வளர்ச்சின்னா பேரு நேர்புவி நாட்டம் பேரு. ரெண்டாவது இப்படி சொல்லாம பாருங்க, எதிர் ஒளி நாட்டம். எதிர் ஒளி நாட்டம். சூரிய ஒளியை விட்டு விலகி வளரும் யாரு? வேர். அப்போ வேரின் வளர்ச்சி ரெண்டு விதமா சொல்லலாம். நேர்புவி நாட்டம், புவியீர்ப்பு விசை நோக்கி வளருது, சூரிய ஒளிக்கு எதிராக வளருது. அடுத்தது தண்டின் வளர்ச்சி எத்தகையது? கேள்வி, தண்டின் வளர்ச்சி எத்தகையது? ஒரு தண்டு வளருது இல்லையா, அப்ப என்ன சொல்லலாம்? நான் பாதி பதில் கொடுக்குறேன், நீங்க மீது பதில் சொல்லணும். நேர் புவி நாட்டம் வருமா, ஒளி நாட்டம் வருமா? சூரிய ஒளி நோக்கி தானே வளருது தண்டு. அப்போ நேர் ஒளி நாட்டம். நேர் ஒளி நாட்டம். வேற அடுத்தது பாதி பதில் என்னது, பாதி உங்களது பதில். எதிர் என்ன வரும்? எதிர் புவி நாட்டம். என்ன அர்த்தம் அதுக்கு? புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளருது. ஒரு பந்து போடுறீங்க, பந்து புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழே போகுது, அது நேர்புவி நாட்டம், வேர் வளர்ற மாதிரி. கரெக்டுங்களா? அது மாதிரி இப்போ தண்டின் வளர்ச்சியானது எதிர்ப்புவி நாட்டம், புவியீர்ப்பு விசைக்கு எதிராக வளர்கிறது. சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? தண்டில் காணப்படும் பகுதிகள் யாவை? தண்டின் பகுதிகள் எடுத்துக்கிறீங்க, அந்த தண்டில் என்னென்ன பகுதியில் இருக்கு? இப்ப இதான் தண்டு. கரும்பு எடுத்துக்கலாமா? கரும்பை கூட எடுத்துக்கலாம். இதான் கரும்பினுடைய தண்டு பகுதி. இதாங்க. அப்போ ஒரு தண்டின் பகுதியில் கணு காணப்படும். இது ஒரு கணு, இது ஒரு கணு, இது ஒரு கணு இல்லையா? கணுக்கள், எண்ணற்ற கணுக்கள் காணப்படும். அப்போ கணு என்பது ஒரு பகுதி. அப்போ இந்த ஒரு கணுவுக்கும் அடுத்த கணுக்கு இடைப்பட்ட பகுதியே பெருங்க
கணுவிடை பகுதிகள். கணுவிடை பகுதிகள். கேள்வியிலே எவ்வளவு அழகா பதில் பாருங்க. என்ன பதில் இருக்கு? தண்டில் காணப்படும் பகுதிகள் அவை கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் ஆகும். சரி, அடுத்த கேள்வி கேட்கிறோம். கணு இது முடிச்சிட்டீங்களா? பார்க்கலாம். கேள்வி என்ன சொன்னோம்? தண்டின் பகுதிகளே அவை கணு மற்றும் கணுவிடை பகுதிகள். பதிலிட்டீங்களா? தண்டில் காணப்படும் பகுதியானது கணு மற்றும் கணுவிடை பகுதிகள். அடுத்த வினா பண்ணா கணு என்பது என்ன? எதை கணுன்னு சொல்லுவீங்க? தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர். கணு என்று பெயர். புரிஞ்சுச்சா பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்க இலை வருமானா வராது, தப்பு. இலை அந்த இடத்துல வராது. கணு இருக்கிற இடத்துல இருந்துதான் இலை வரும். அப்ப கணுக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்குறோம் இல்லையா, வரையறை கொடுக்குறோம். கணு என்றால் என்ன? எழுதிக்கோங்க பார்ப்போம். தண்டில் இலைகள் தோன்றி இருக்கும் இடத்திற்கு கணு என்று பெயர். தண்டில் இலைகள் தோன்றும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர். கணு என்று பெயர். இப்ப அடுத்தது ஒரு தண்டு எடுத்துக்கிறோம். இதே இந்த தண்டை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு தாவரம், அந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி இங்க வரைஞ்சிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா மொட்டு இருக்குது, இலை இருக்கு, இலை இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு மொட்டு உருவாகும். பார்த்துருப்பீங்க இல்லையா? இதுவும் தான் மொட்டு, இதுவும் தான் மொட்டு. அப்போ இந்த ரெண்டு மொட்டுக்கு என்ன வேறுபாடு? இது தண்டின் நுனியில் காணப்படுவதால் என்ன பெயர்? நுனி மொட்டு என்று பெயர். இலையின் கோணத்தில் காணப்படுவதால் கோண மொட்டு என்று பெயர். கேள்வி எழுதி பதில் எழுதிக்கலாமா? தண்டில் காணப்படும் இருவகை மொட்டுக்கள் யாவை? தண்டில் காணப்படும் இருவகை மொட்டுக்கள் யாவை? ஒண்ணு, நுனியில் காணப்படும். நுனியில்னா தண்டின் நுனியில் காணப்படும், தண்டின் நுனியில் காணப்படும் நுனி மொட்டு. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தவறா புரிஞ்சுக்க கூடாது. இங்க நுனி மொட்டுனா அந்த தண்டினோட நுனி மட்டும் இருக்காது, ஒரு கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளையோட நுனியில் இருக்கும் இல்லையா? தண்டின் நுனியிலும் கிளைகளின் நுனியிலும் காணப்படும் மொட்டு என்ன பெயர்? நுனி மொட்டு என்று பெயர். இலைகளின் கோணத்தில் அமைந்திருக்கும் மொட்டுக்கு, இலையின் கோணத்தில் காணப்படும் மொட்டுக்கு கோண மொட்டு என்று பெயர். கோண மொட்டு என்று பெயர். ஆக நுனி மொட்டு மற்றும் கோண மொட்டு ஆகும். அடுத்தது பாருங்க ஒரு பதில். இது நான் நீங்க சொல்லுங்க வழக்கம் போல. என்னது இது? இது தண்டு. அடுத்தது இது என்னது? இலை. கரெக்ட் தானே? அப்ப இது என்னது சொல்ல மாட்டீங்களா? இலை காம்பு. என்ன காம்பு இது? இலை காம்பு. இது என்ன பேருங்க? கணு. ஆக தண்டு, தண்டுல கணு இருக்குது. கணு இருக்கிற இடத்துல ஒரு இலை தோன்றி இருக்குது. அந்த கணுல இருக்கிற இடத்துல அந்த இலை தோன்றி இலை காம்பு ஒட்டிட்டு இருக்கு. இலை காம்பினுடைய அடிப்பகுதி இது. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி எழுதிக்கலாமா? கேள்வி எழுதிக்கோங்க. அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம். இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம். இடையே உள்ள கோணம் டேஷ் எனப்படும். இதாங்க அந்த இடம். திஸ் இஸ் கால். இது என்ன சொல்றோம்? இலை கோணம் அப்படின்றோம். இலை கோணம். மீண்டும் கேள்வி கேட்கலாமா? இலை கோணம் என்றால் என்ன? இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே, இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே டேஷ் எனப்படும். இலை கோணம். இந்த இலை கோணத்துல தான் ஒரு மொட்டு இருக்கும். என்ன மொட்டு? கோண மொட்டு. இந்த கோண மொட்டு எதிர்காலத்துல ஒரு மலரா மாறலாம் அல்லது ஒரு கிளையா மாறலாம். புரியுதா பாருங்க? இந்த இடம் என்ன சொன்னோம்? தண்டு, இது கணு, இது இலை. கேட்டா இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையில கோணம் இலை கோணம். இந்த இடத்துல யூஸ்வலா ஒரு மொட்டு இருக்கும்.
கரெக்டா? இது நுனி மொட்டு. ஓகே, நுனி மொட்டு. கேள்வினா இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் எனப்படும். இந்த இலை கோண பகுதியில கண்டிப்பா ஒரு மொட்டு இருக்கும், அதுக்கு பேரு கோண மொட்டு என்று பெயர். இந்த கோண மொட்டினுடைய விதி ரெண்டு விதமா வளரலாம். ஒன்று கிளையாக வளரலாம், ஒரு பிரான்ச்சா வளரலாம், அல்லது ஒரு மலராக வளரலாம். அதை வச்சு மலர் மொட்டு அல்லது கிளை மொட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? போர்டு அடிச்சுக்கலாமா? நம் உடலில் காணப்படும் நீளமான செல்கள் எது? என்ன செல்கள்? நம் உடலில் காணப்படும் நீளமான செல்கள் என்ன செல்லா இருக்கும்? நரம்பு செல். என்ன செல்கள்? நரம்பு செல்கள். அடுத்து என்ன போலாங்களா? ஒரே செல்லால் ஆனவை, ஒரே செல்லால் ஆன உயிரினங்கள், ஒரே செல்லால் ஆனவை. இப்பதான் பார்த்தோம் பாக்டீரியா. வேற என்ன சொல்லலாம்? நெருப்பு கோழி முட்டை, நெருப்பு கோழி முட்டை. இதுல ஒரு கேள்வி வரலாம், நெருப்பு கோழி முட்டை எவ்வளவு பெருசு இருக்குங்க சார்? அதான் மிகப்பெரிய விலங்கு செல்ன்றாங்க. உதாரணத்துக்கு தான் நெருப்பு கோழி முட்டை வச்சுக்கோங்களேன். வெள்ளைக்கரு, இதுங்க கரு, மஞ்சக்கரு. இந்த செல், விந்து செல், அண்ட செல் சேர்ந்து ஜைகோட் உருவாவது பாருங்க, அதான் செல். இது மட்டும்தான் உயிருள்ள பகுதி, இதெல்லாம் உயிரற்ற பகுதி. இதனால இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த நெருப்பு கோழி முட்டைக்கு உயிர் இருக்குதா இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா உயிர் இருக்குது. எப்படி சொல்றீங்க? இதுல இருந்து ஒரு நெருப்பு கோழி குஞ்சு வெளியே வரும். அப்போ இப்போ இதுல எத்தனை செல் இருக்குது? ஒரே செல். இந்த ஒரு செல்லு தான், இந்த ஜைகோட் தான் இந்த மஞ்சக்கருவையும் வெள்ளைக்கருவும் உணவா உட்கொண்டு அந்த கோழி குஞ்சா வளர்ச்சதை, நெருப்பு கோழி குஞ்சா வளர்ச்சதை. சரிங்களா? அப்போ ஒரே செல்லால் ஆனவை பாக்டீரியா மற்றும் நெருப்பு கோழி முட்டை. மிகப்பெரிய விலங்கு செல் கேட்டா நீங்க எதை பதில் சொல்லலாம்? நெருப்பு கோழி முட்டைன்றத பதில் சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பல செல்களால் ஆனவை. ஒரே செல்லால் ஆனவை சொன்னீங்க, அது பல செல்லால் ஆனவை. இப்போ இந்த ஒரே செல்லால் ஆனவைக்கு இன்னும் கூட ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அமீபா சொல்லமா இல்லைங்களா? ஒரு செல் விழுந்தது அமீபா. என்டமீபா, என்டமீபான்றது சீதபேதி, அமீபிக் சீதபேதின்னு வாங்க. என்டமீபா ஹிஸ்டாலிட்டிகான்னு வாங்க. என்டமீபா, பாரமீசியம், பாரமீசியம். அப்புறம் பிளாஸ்மோடியம். சொல்ல முடியுமா? பிளாஸ்மோடியம் என்பது என்ன? அதுங்க அதுவும் ஒரு செல் விலங்கு. மலேரியா நோய்க்கு காரணமான பெண் அனாபிலிஸ் கொசுக்கள் மூலம் பரப்பப்படும் ஒரு வியாதி கிருமி தான் ஒரு செல் விலங்கு தான் பிளாஸ்மோடியம். ஸோ ஒரு செல்லால் ஆன விலங்குகள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, நெருப்பு கோழி முட்டை, அமீபா, என்டமீபா, பாரமீசியம், பிளாஸ்மோடியம் ஆகும். பல செல்லால் ஆனவை, பல செல்லால் ஆனவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஸ்பைரோகைரா, ஸ்பைரோகைரா. ஏன் மனிதர்கள் சொல்லக்கூடாதா? மனிதர்கள் இது எவ்வளவு சொல்லலாம் இல்லைங்களா? மீன்கள், தவளை, ஊர்வன, பரப்பன, ஊர்வன மற்றும் பரப்பன, இதெல்லாம் இதான் பூக்கும் தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள். இதெல்லாம் இதுல வந்து பல செல்களான. ஒரு செல்லால் ஆனவைன்னா இவங்க தான், மற்றவங்கெல்லாம் பல செல்களால் ஆனவை. அப்போ இவங்க எளிமையான உயிரினங்கள், இவங்க எல்லாம் சிக்கலான உயிரினங்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி எழுதிக்கோங்க. மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை, மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை, மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை, மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை 3.7 × 10⁻13 ஆகும். அடுத்த வினா போலாமா? அடுத்த வினா, முதலில் உருவான செல் புரோகாரியாட்டிக் செல்கள். கேள்வி எழுதிக்கோங்க. முதலில் உருவான செல் புரோகாரியாட்டிக் செல்கள். முதலில் உருவான செல்கள் புரோகாரியாட்டிக்கா யூகாரியாட்டிக்கா? புரோகாரியாட்டிக் செல்கள். சொல்லி முடிச்ச மாதிரி புரோகாரியாட்டிக் எது வரும்? பாக்டீரியாக்கள் வரும் இல்லைங்களா? அதான் முதலில் உருவான செல்கள். அடுத்த கேள்வி, யூகாரியாட்டிக் செல்கள் உதாரணம் தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள். யூகாரியாட்டிக் செல்கள், யூகாரியாட்டிக்
யூகேரியாட்டிக் செல்கள். ப்ரோகேரியாட்டிக் ஆப்போசிட் யூகேரியாட்டிக். தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பூஞ்சைகள். இது மூணு எதுக்கு உதாரணம்? யூகேரியாட்டிக் செல்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு செல் சொல்றோம் இல்லைங்களா, ஒரு செல்லின் பல்வேறு பகுதிகள். உதாரணத்துக்கு செல் சுவர், செல் சவ்வு, உட்கரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு குழாய் பெயர் கொடுக்குறாங்க. அப்போ அது எப்படி சொல்லனா, ஒரு செல்லின் பாகம் மற்றும் என்னென்னு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறப்பியல்புகள். செல்லின் பாகங்கள் மற்றும் சிறப்பியல்புகள். மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் அதை சார்ந்து படிக்கக்கூடிய அறிவியலின் பிரிவுக்கு என்னவென்று பெயர்? மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் அது சார்ந்த அறிவியலின் பிரிவிற்கு டேஷ் என்று பெயர். பொருளாதார ஆன்சர் எழுதிக்கோங்க. பொருளாதார தாவரவியல். பொருளாதார தாவரவியல் என்று பெயர். பதில் இது பொருளாதார தாவரவியல். கேள்வினா, மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையான தொடர்பு மற்றும் அறிவியலின் பிரிவிற்கு டேஷ் என்று பெயர். பொருளாதார தாவரவியல். சரிங்களா? அதுல அந்த பொருளாதார தாவரவியல்ல சில தாவரங்களின் பெயர்கள் மற்றும் வகைகள் கொடுக்க போறோம். இப்ப தாவரங்கள் அவற்றினுடைய தேவையின் அடிப்படையில ஒரு 4 வகையா பிரிக்கிறாங்க. உணவு தாவரங்கள். உணவு தாவரங்கள், உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் ஒண்ணு. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, நறுமண தாவரங்கள். நறுமண தாவரங்கள் மசாலா டப்பில் இருக்கும் பாருங்க, என்னது? மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் என்ன சொல்றோம்? நறுமண தாவரங்கள். அடுத்தது மருத்துவ தாவரங்கள். சொல்லமாட்டீங்களா? மருத்துவ ரீதியிலான, உதாரணத்துக்கு கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு பயன்படுது. இந்த மாதிரி எவ்வளவோ தாவரங்கள் மருத்துவ குணத்தில் பயன்படுது. இந்த கொரோனா டைம்ல கூட பாருங்க, இந்த சித்த வைத்தியம் தான் மிக சிறந்த பலனை அளிச்சு வருது இல்லைங்களா? இயற்கையோடு இணைந்த ஒரு இது மருத்துவ முறை. எந்த பக்க விளைவு பின்விளைவுகள் இல்லாதது, நல்ல சிறப்பான ஒரு இது கொடுக்குது. அப்போ சொல்லுவாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம உணவு மருந்து மாதிரி எடுத்து சாப்பிடணும். வாட் யூ ஈட் வாட் யூ ஆர் அப்படின்னு, வாட் யூ திங்க் வாட் யூ ஆர். எதை உண்கிறாயோ அதுவே நாம். அப்போ நம்ம எந்த மாதிரி உணவு போட்டு எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி பலப்பாகும். பல பேர் வந்து இந்த கொரோனா நோய்க்கான வைரஸ் அவங்க உடல்ல தொற்று ஏற்பட்டாலும் அவர்கள் கொரோனாவால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனா ஒரு சிலருக்கு இமீடியட்டா அந்த கொரோனா அட்டாக் ஆயிடுது. காரணம், அந்த கொரோனா வைரஸ் ஆனது எவர் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோ அவர்கள் உடலில் அந்த வைரஸால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. யார் உடலானது பலகீனமாக இருக்கிறதோ, உணவு முறை சரியாக இல்லையோ, அவங்கெல்லாம் எளிதில் கொரோனாவால் தொற்றால் பாதிக்கப்படுகிறார்கள். சாராம்சமே அதுதான். திடமான உடல், எதிர்த்து போரிடும் தன்மை அதிகம். ஆக பொருளாதார தாவரவியல உணவு தாவரங்கள் பார்க்கணும், நறுமண தாவரங்கள், மருத்துவ தாவரங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலங்கார தாவரங்கள். எழுதிங்க. மரக்கட்டை தரும் தாவரங்கள். அலங்கார தாவரங்கள். அலங்கார தாவரங்கள் மரக்கட்டையாக பயன்படும் தாவரங்கள். மரக்கட்டையாக பயன்படும் தாவரங்கள். இப்படி நம்ம 5 வகையா படிக்கிறோம். அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க. உணவு தாவரங்கள். உணவு தாவரங்கள். இந்த உணவு தாவரங்களை எப்படியெல்லாம் நம்ம வாய்ப்பாட்டுன்னு பார்க்க வரோம் இல்லைங்களா? அந்த உணவு தாவரங்கள் காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள். இப்படி 3ஆ பிரிக்கிறோம். காய்கறிகளை தரும் தாவரங்கள், தானியங்களை தரும் தாவரங்கள், பருப்பு வகைகளை தரக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேர்கள். வேர்கள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். வேர்களை சாப்பிட்றோம்.
எதை சாப்பிட்றோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேரட், பீட்ரூட், அப்புறம் முள்ளங்கி. இது 3 வேர்கள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இலைகள். இலைகள் உணவாக பயன்படும் தாவரங்கள். கீரைகள், முட்டைக்கோஸ் மற்றும் கறிவேப்பிலை, இதெல்லாம் இலை உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா தண்டுகள். தண்டை உணவா சாப்பிட்றோம். தண்டுகள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் ஏற்கனவே சொல்லுவாங்க. கரும்பு, இஞ்சி, மஞ்சள், கரெக்டுங்களா? இதெல்லாம் தண்டு உணவாக சாப்பிட உருளைக்கிழங்கு, இதெல்லாம் தண்டு உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா மலர்கள். மலர்கள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். வாழைப்பூ சொல்லமா இல்லைங்களா? காலிஃபிளவர். அப்ப இந்த வாழைப்பூ, காலிஃபிளவர்லாம் பூ உணவா சாப்பிடுறோம் இல்லைங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா கனிகள். பெரும்பாலும் 99% நம்ம கனி தான் உணவா சாப்பிடுறோம் இல்லைங்களா? கொய்யா, எவ்வளவோ சொல்லலாம், மாங்கனி, இந்த மாதிரி எக்கச்சக்கமா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கனிகள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் கொய்யா மற்றும் மாங்கனி. நெல்லி கூட சொல்லலாம். உங்க புக் அந்த புக்ல 6th புக்ல நெல்லி கொடுத்துருக்காங்க. நெல்லி இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது தானியங்கள். தானியங்கள் உணவாக பயன்படும் தாவரங்கள். தானியங்கள் நெல், கோதுமை, கம்பு, கேழ்வரகு, ராகின்னு சொன்னீங்களா? கேழ்வரகு மற்றும் திணை. இதெல்லாம் தானியங்கள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். இப்ப அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். பருப்பு வகை உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். அதுக்கு என்ன வரும்? பச்சை பயிறு, கொண்டை கடலை. இது ரெண்டும் என்னது? பருப்பு வகை உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள். சரிங்களா? அடுத்தது உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் 2ஆம் வகிக்கும் இடம் நாடு எது? உலகளவில் காய்கறி மற்றும் கனிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு எது? இந்தியா. காய்கறிகள் மற்றும் உலக மொத்த காய்கறிகள் கனிகள் உற்பத்தியில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு இந்தியா. அடுத்த பதில் போலாங்களா? உலக உணவு தினம் எழுதிக்கோங்க. உலக உணவு தினம் அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக உணவு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அடுத்தது இந்திய நறுமணப் பொருட்கள். நறுமணப் பொருட்களாலே நம்மளுக்கு அண்டை மாநிலமான கேரளா தான் நல்லா நினைவு வருங்க. ஏன்னா கேரளா தான் இந்த ஸ்பைசஸ் நிறைய விளையக்கூடிய இடம் நம்ம அண்டை மாநிலமான கேரளா. சரி, இப்போ கேள்வினா இந்திய நறுமணப் பொருட்கள். உதாரணத்துக்கு அந்த நறுமணப் பொருட்களுக்கு உதாரணம் நீங்க சொல்லணும். ஏலக்காய், அப்புறம் பட்டை, லவங்கம். கரெக்டுங்களா? ஏலக்காய், பட்டை, லவங்கம், மிளகு, கறிவேப்பிலை, வெந்தயம். மிளகு, கறிவேப்பிலை, வெந்தயம். இதெல்லாம் என்ன பொருட்கள் வருது? நறுமண பொருட்கள். கிராம்பு, இஞ்சி எழுதிக்கோங்க. கிராம்பு, இஞ்சி,
ஜாதிக்காய், கிராம்பு, இஞ்சி, சாதிக்காய் இதெல்லாம் எழுத வந்துட்டு நறுமண இந்தியாவில் விளையக்கூடிய நறுமண பொருட்களோட லிஸ்ட் வருது. சரிங்களா? அடுத்தது இப்போ சில தாவரங்களின் பெயர்கள் எழுதி அது எந்த பகுதி என்ன மருத்துவ குணம் பயன்படுத்துன்னு பார்ப்போம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஒன் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நெல்லி. எழுதிக்கோங்க. இந்த நெல்லிக்காயில நீங்க எதை சாப்பிட்றீங்க? வேற தண்டா, இலையா, கனியா? நெல்லிக்காயில நாம சாப்பிட்றது கனி. சரி, அதுல எந்த வைட்டமின் இருக்கும்? வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து அஸ்கார்பிக் அமிலம் சொல்லுவாங்க. சமைப்பதால் எளிதில் நீக்கப்படும் வைட்டமின் வந்து வைட்டமின் சி, அஸ்கார்பிக் அமிலம் சொல்லுவாங்க. ஆக நெல்லிக்காய் கனி உணவாக பயன்படுகிறது. அதை சாப்பிடுறது மூலமாக உங்களுக்கு என்னது? வைட்டமின் சி சத்து கிடைக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கான வைட்டமின் அது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, துளசி செடி. ஆக துளசியில பாத்தீங்கன்னா இலை மற்றும் விதை உணவாக பயன்படுகிறது. இலை, துளசியோட விதை ரெண்டும் பயன்படுகிறது, உணவாக பயன்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது எதுக்கு பயன்படுது? இருமல், சளி, மார்பு சளி, மூச்சு குழாய் அழற்சி இதுக்கெல்லாம் மருந்தா பயன்படுது. இருமல், சளி, மார்பு சளி, மூச்சு அடைப்பு, மூச்சு குழாய் அடைப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு எது மருத்துவமா பயன்படுகிறது? துளசி. அடுத்த தாவர பகுதி சோற்று கற்றாழை. என்ன கற்றாழை? சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழையினுடைய எந்த பகுதி? வழக்கம் போல இலை. சோற்று கற்றாழையினுடைய இலை என்னவா பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலமிளக்கி, காயம் குணப்படுத்துவதற்கு மற்றும் தோல் எரிச்சல். 3 மலமிளக்கி. அடுத்தது 1 மலமிளக்கி சொன்னோம். மிச்சம் 2 என்ன சொன்னோம்? காயம் குணப்படுத்த. அடுத்ததா பாத்தீங்கன்னா தோல் எரிச்சல். ஸோ இந்த 3 பிரச்சனைகளுக்கு மருத்துவமாக பயன்படும். மலமிளக்கி நட்டீங்களா? மோஷன் வந்து கெட்டியா போகாம சாப்பிட்டா போகிறதா மலமிளக்கி. அதுமாதிரி அடிப்பட்ட புண் ஆரத்துக்கு சோற்று கற்றாழை மற்றும் தோல் எரிச்சலை குணப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அடுத்த தாவரத்தின் பெயர், அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற தாவரத்தோட பெயர் சோற்று கற்றாழைக்கு அடுத்தபடியாக எழுதிக்கோங்க. வேம்பு தாவரத்தின் எந்த பகுதியை? மரப்பட்டை மற்றும் இலைப்பகுதிகள். நமக்கு என்ன பயன்படுதுன்னா, கிருமி நாசினி மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்தா பயன்படுகிறது. கிருமி நாசினி மற்றும் தோல் நோய்களுக்கு எதிராக குணப்படுத்த பயன்படுகிறது. எது? வேம்பு. அடுத்த தாவர பகுதி மஞ்சள். அப்பா, மங்களகரத்தை குறிப்பது மஞ்சள். ஆக மஞ்சள் வந்து அது வந்து பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தரைக்கீழ் தண்டு. இதை பத்தி கொஞ்சம் சொல்றேன் இருங்களேன். இந்த தரைக்கீழ் தண்டு பற்றி பேச ஞாபகம் உங்களுக்கு? இஞ்சி, மஞ்சள், கரெக்டுங்களா? உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய தண்டு பகுதி. எதை வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு சொன்ன பாரு, போன மொட்டெல்லாம் இருக்கும், அது வந்து கிளைகள் வளர்ச்சி அடையும். ஆக மஞ்சள் அது ஒரு தரைக்கீழ் தண்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிருமி நாசினி, சிறிய காயம் மற்றும் தொற்று ஏற்படாமல் தடுக்கும். கிருமி நாசினி, சிறிய காயம் மற்றும் தொற்று ஏற்படாமல் தடுக்க பயன்படுகிறது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீடுகள்ல எல்லா வீடுகளையும் சமைக்கும் போது கண்டிப்பா எந்த குழம்பு வச்சாலும் அதுல மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதோட நோக்கமே கிருமி நாசினி தான்.
சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை அது அழிக்கும். ஸோ அதை மஞ்சள் மகிமைன்னே சொல்லுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு மஞ்சளுக்கு உண்டான ஒரு பெருமை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது, எழுதிக்கோங்க, நெசவு நார்கள். நெசவு நார்களை தரும் தாவரம். நெசவு நார்களை தரும் தாவரம் எது? நெசவு நார்களை தரும் தாவரம் எது? டேஷ். நெசவு நார்களை தரும் தாவரம் என்ன சொன்னாங்க? பருத்தி இல்லையா? காட்டன் ஆங்கிலத்தில் இல்லையா? காசிபியம் அதனுடைய பேரின பெயர். நெசவு நார்களை தரும் தாவரம் வந்து பருத்தி. கயிறு நார்கள் தரும் தாவரம். கயிறு நார்கள் தரும் தாவரம் தென்னை இல்லையா? அந்த தென்னை தேங்காய் மட்டை ஓடு இல்லையா, அது இந்த கயிறு திரிக்கிறாங்க இல்லைங்களா, அது கயிறு. அடுத்தது தண்டு, ஆளி. தண்டு நார்களா பயன்படக்கூடியது ஆளி. ஆளி. தென் அடுத்தது, அடுத்த பகுதி நம்ம பார்க்க வருது உரிமட்டை. அதுவும் தான் தேங்காய் தான். உரிமட்டை. உரிமட்டை தேங்காய். உரிமட்டை நாராக பயன்படக்கூடியது தேங்காய். அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க, நூலிழைகளில் இருந்து நூலை உருவாக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நூலிழைகளில் இருந்து, கேள்வி, நூலிழைகளில் இருந்து நூலை உருவாக்கும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நூலிழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறைக்கு நூல் நூற்றல் என்று பெயர். பதில் தாங்க, நூல் நூற்றல் என்று பெயர். நூலிழைகளிலிருந்து நூலை உருவாக்கும் முறைக்கு நூல் நூற்றல் என்று பெயர். அடுத்தது, இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் 7 மாநிலங்கள். எழுதிக்கோங்க, இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் 7 மாநிலங்கள். இந்தியாவில் சணல் பயிரிடப்படும் 7 முக்கிய மாநிலங்கள். நம்ம இந்தியாவில் இந்த 7 மாநிலங்கள் தான் சணல் அதிகமாக பயன்படுது. நோட் பண்ணிக்கோங்க. 1, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா. மேற்கு வங்காளம், அஸ்ஸாம், ஒடிசா ஆச்சுங்களா? பீகார், உத்தரப்பிரதேசம், திரிபுரா மற்றும் மேகாலயா. திரிபுரா மற்றும் மேகாலயா. ஆக இந்த 7 மாநிலங்கள் தான் இந்தியாவில் அதிக அளவு சணல் தயாரிக்கக்கூடிய மாநிலங்களாக கருதப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த சணலில் 50% எந்த மாநிலத்தில் இருந்து பெறப்படுகிறது? மேற்கு வங்காளம். மீண்டும் கேள்வி சொல்லட்டுமா? இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த சணலில் 50% உற்பத்தியாகும் மாநிலம் மேற்கு வங்காளம். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்தியாவில் உற்பத்தியாகும் மொத்த சணலில் 50% உற்பத்தியாகும் மாநிலம் மேற்கு வங்காளம் ஆகும். மேற்கு வங்காளம். அடுத்த வினா போலாமா? கட்டைகள், மரக்கட்டைகளை 2ஆ பிரிக்கிறோம். அந்த மரக்கட்டைகள் 2ஆ பிரிக்கும் போது என்னன்னா, வன்கட்டைகள். வன்கட்டைனா வன்மையான கட்டைகள், அதாவது கடினமா இருக்கும். அந்த மரக்கட்டை திடமா இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான் வரும் மின் கட்டைகள். இந்த வித்தியாசம் வேறுபாடு தெரியுமா இல்லைங்களா நம்மளுக்கு? வன்கட்டைகள் மற்றும்
மண் கட்டைகள், மென் கட்டைகள், சாரி வன் கட்டைகள், தேக்கு பலா, இது ரெண்டு எதுக்கு உதாரணம்? தேக்கும் பலா மரத்தினுடைய கட்டையும் வன் கட்டைகள் என்று அழைக்கப்படும். மென்மையான கட்டைகளை கொண்டுள்ள தாவரங்கள் கடம்பு மற்றும் பைன். கடம்பு மற்றும் பைன் இந்த மரத்தோட கட்டைகள் மென் கட்டைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து ஒரு வினா கொடுக்குறேன். இந்த வினாவோட இந்த பகுதியை நம்ம நிறைவு செய்யலாம். கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. மரக்கட்டைகளில் இருந்து, கேள்வி பார்த்துக்கோங்க, மரக்கட்டைகளில் இருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரக்கட்டைகளிலிருந்து மெல்லியதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய முறையில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவது. என்ன பதிலா இருக்கும்? பதில் ஒட்டுப்பலகை. இது ஆங்கிலத்தில் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பிளைவுட். ஸோ நீங்க பிளைவுட் டோர்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. அந்த பிளைவுட் எதுவா? மரக்கட்டையிலிருந்து மெல்லிதாக சீவி எடுக்கப்படுகின்ற மரத்தகடுகளை உரிய முறையில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்குகளாக ஒட்டி கம்ப்ரஸர் மிஷின் கொண்டு அழுத்தும் போது அந்த பிளைவுட் ஒன்னோட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு ஒட்டுப்பலகையா மாறுது. ஸோ அதுதான் பேர் நம்ம பிளைவுட் அப்படிங்கிறோம். சரிங்களா மாணவர்களே? இத்துடன் இந்த பாடப்பகுதி நிறைவு பெறுகிறது. நடத்தி முடிக்கப்பட்ட பாடங்களை நீங்கள் குறிப்பெடுத்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். எடுக்க முடியாத சூழலில் நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. அந்த எதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க, அதை இமிடியட்டா நீங்க டவுன்லோட் பண்ணி நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய மேனுவலா நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த தருணத்துலையும் நீங்க எடுத்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேர்வுக்கு சிறந்த முறையில் உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த மாதிரி நோட்ஸ் எடுப்பது கண்டிப்பாக ஏதுவாக அமையும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.